கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை மட்டுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு தந்த ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளை காண வாஞ்சித்தவர்கள் இந்த நாளை காண முடியாதபடி இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்க எங்கள் மேல் கிருபை வைத்து பிழைத்திரு என்று இந்த நாளையும் எங்களுக்கு தந்து எங்களை நீர் வாழ வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எங்களை ஒரு விசை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. கிருபையை தாரும். உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய திரு நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவருள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம், 120 சங்கீதம். 120 சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? ஐயோ, நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். 7வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நாம் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற சங்கீதக்காரனுடைய அனுபவத்தின்படியே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேளாதபடி அவர் தமது செவியை விலக்கவும் மாட்டார். வேதம் சொல்லுகிறது, எப்போதும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறது, அவருடைய கண்கள் பார்க்கிறதாக திறந்திருக்கிறதாக இருக்கிறது. அந்த உன்னதமான ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பினாலே நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரே, அந்த நடத்துதல்களுக்காக நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை தரும் பர்வதமாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோம் அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு ஒத்தாசை தந்து உதவிகளை செய்து நம்மை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி காக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னையால் என் தலை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு வார்த்தையின்படியே ஆண்டவர் இம்மட்டும் நம்முடைய வாழ்வில தம்முடைய நன்மையினால் நிரப்பி நடத்தி வருகிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து கொண்டு நடத்துகிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக எழும்பின பொழுதும், சத்துரு வெள்ளம் போல வந்த பொழுதும் ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றினாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா நீர் என்னை வெட்கப்படுத்தலப்பா, வெட்கப்படுத்தல ஆண்டவரே, நீர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா, உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்பது அவருடைய கிருபை. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்பது அவருடைய கிருபை. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. அடைக்கலான் குருவிகளுக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து சொல்லுகிறார். அதே போல நம்மையும் தம்முடைய மறைவிலே சேர்த்து கொள்ளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய கூடார மறைவிலே நம்மை மறைத்து கொள்ளுகிற தேவன் அவர். நம்மை சுற்றிலும் இந்த நாட்களில் பார்க்கும்போது எத்தனையோ ஆபத்துகளும் நாசங்களும் மோசங்களும் சத்துருடைய போராட்டங்களும் சூழ்ந்து கொண்டிருக்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற இந்த சமாதானத்துக்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போமா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பூரண சமாதானத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்கு பூரண சமாதானத்தை தந்து நடத்துகிற தேவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருபோது நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அவர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கப்பா, நீர் எங்களுக்கு அனுகூலமான துணையா இருக்கிறீர். எங்களை பாதியில் விட்டு போகிற துணை இல்லை, எங்களுடைய வாழ்நாளின் இறுதி வரைக்கும் எங்களோடு கூட வருகிற துணையாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் தம்முடைய மார்போடு அணைத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரி. அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. இன்னும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிப்பீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தம்முடைய நன்மை கிருபையை தந்து நம்மை நடக்க வைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என்
தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொண்டு நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அல்லேலூயா. நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி ஆண்டவர் திரும்ப வரப்போகிறாரே. நன்றியோடு கர்த்தரை துதிப்போமா. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சொல்லுங்க ஆண்டவரே, சுவாசம் ஒழியும் வரைக்கும் நான் உம்மையே ஆராதிப்பேன் அப்பா. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை மட்டுமே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்மை மட்டுமே நான் உயர்த்துவேன் ஆண்டவரே. உம்மை மட்டுமே நான் புகழ்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி நீ என் தாசன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மிலே மகிமைப்படுகிற கர்த்தர், நம்மிலே பெருமை கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, ஆராதிப்பே. இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும்
உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி, வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசி. ஏசாயா 58:11. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த 58ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் ஆண்டவருக்கு உகந்த உபவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எப்படிப்பட்ட உபவாசத்தை விரும்புகிறார் என்று அந்த 58ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது அவருக்கு உகந்த ஒரு உபவாசத்தை நாம் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை வேதம் இங்கே சொல்லுகிறது. அதில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடைசி வார்த்தை, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு நீரூற்றாக சொல்லப்படுகிறது. வேதத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை ஒரு நீரூற்றாக கருதி அந்த நீரூற்று எப்படியெல்லாம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயாவிலே ஆண்டவர் நீரூற்றை குறித்து அதிகமாக பேசுகிறார். அந்த நீரூற்றிலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வற்றாத நீரூற்று என்று சொல்லுகிறது. இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் சில நீரூற்றுகளை சிந்திக்க போகிறோம். அதில் முதல் நீரூற்று குறைவுபடாத நீரூற்று. என்ன பேர்? குறைவுபடாத நீரூற்று. அந்த நீரூற்றில் என்ன இல்லை? குறைவு இல்லை. அந்த நீரூற்று ஒரு நாளும் வற்றி போவது கிடையாது. வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் நம் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு நாளும் குறைவு இருக்காது. அந்த ஆசீர்வாதம் இருக்க இருக்க பெருகுகிற ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தால் அந்த அற்புதத்தில் ஒரு குறை இருக்காது. இருக்க இருக்க அந்த அற்புதம் பெருகுகிறதாக இருக்கும். நாம் வேதத்தை வாசித்து பார்ப்போமானால் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே எலியாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதத்தின் செயலை நாம் அங்கே பார்க்கிறோம். 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். இந்த எலியா மூலமாக ஆண்டவர் ஒரு பெரிய பஞ்சத்தை அந்த தேசத்திலே கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த எலியாவினுடைய வார்த்தையின்படியே மழையும் பனியும் பெய்யாமல் போனதினாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேசத்தில் இருந்த செழிப்புகள் அழிந்து போகிறது. ஆற்றின் தண்ணீரை குடித்து அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த ஆறும் வற்றி போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த எலியாவை பார்த்து, சாரிபாத்துக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். பஞ்சம் மிகுந்து போய் கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பெரிய ஒரு பணக்கார வீட்டுக்கு கொண்டு போகல. எங்கே கொண்டு போகிறார்? ஒரு ஏழை விதவையின் வீட்டுக்கு கொண்டு போகிறார். அந்த விதவையினுடைய வீட்டினுடைய நிலைமை அதற்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு கைப்பிடி மாவு மட்டும்தான் இருக்குது, நானும் என் பிள்ளையும் அடை சுட்டு சாப்பிட்டு செத்து போக போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பிழைப்பூட்டுகிற அப்பமாக கூட இல்லை, அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு முடிக்கிற ஒரு அப்பமாக அது இருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது நம்மளா இருந்தோம்னா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? என்ன ஆண்டவரே, பஞ்சத்தில் பிழைக்கிறதுக்காக என்ன அனுப்புனீங்க? ஒரு பெரிய பணக்கார வீட்டில் அனுப்பியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பிழைச்சிருப்போமே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்பியிருக்கோம். ஆனால் இந்த எலியாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுடைய எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்து கொள்ளுகிற தேவன்.
ஆண்டவர் சொல்லி நாம் செய்யும் பொழுது ஒரு நாளும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவரை நம்பி நிற்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எலியாவின் சொற்படியே செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரு பாடம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னன்னா, ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரை நம்புங்க. எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனாலும் கர்த்தரை நம்புங்க. நம்ம யோசிக்கிறதுக்கு மாறாக காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரை நம்புங்க. அவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். இந்த காட்டுக்கே ராஜா சிங்கம்தான். அது உட்கார்ந்த இடத்திலிருந்து வேட்டையாடக்கூடியது. அதனுடைய கெபிக்கு வாசல்ல வந்து உட்கார்ந்து கொஞ்சம் அப்படி கர்ச்சித்தன்னா அங்கே இருக்கிற மிருகங்கள் பதறி போய் ஓடுமா. அதில் ஒரு சில மிருகங்கள் தானா இதனுடைய குகையில் வந்து நிற்பாங்க. அப்படி எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, உட்கார்ந்த இடத்துலையே உணவு வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கத்தின் குட்டிகள் கூட குறைபட்டு போகும். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் குறைவுபடாத நீரூற்றாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாது. அதான் முக்கியமான வார்த்தை. ஒரு நன்மையும் குறைபடாது. யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசித்து நிற்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்போ நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். நமக்கு இருக்கிற பிரச்சனையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்கு இருக்கிற கேள்விகளையும் சந்தேகத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரை நம்பி நின்றால் நீ குறைவற்ற நீரூற்றாக, குறைவுபடாத நீரூற்றாக ஒவ்வொரு நாளும் வாழ முடியும். இரண்டாவது ஒரு நீரூற்றை வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 84ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போய் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இரண்டாவது ஒரு நீரூற்றை நாம் பார்க்கிறோம். அழுகையை களிப்பாக மாற்றும் நீரூற்று. அல்லேலூயா. அழுகையை களிப்பாக மாற்றும் நீரூற்று. இந்த சங்கீதத்தை யார் பாடினார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து வேத அறிஞர்கள் சொல்லும்போது, இந்த கோராகு யார் அப்படின்னு கொஞ்சம் என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா, இவன் மோசேக்கு எதிராக எதிர்த்து நின்றவன். மோசேயை அவன் அவதூறாய் பேசினான், ஆரோனை அவதூறாய் பேசினான். உங்களை மட்டுமா ஆண்டவர் அழைத்தார், எங்களையும் அழைத்திருக்கிறார் என்று அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை விட்டு எல்லாரையும் தனியாக போ சொல் என்று சொல்லுகிறார். அது 27ஆம் வசனத்திலையும் 32வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அவங்கள விட்டு போயிட்டாங்க, இவங்க மட்டும், இவனுடைய குடும்பமும் நிற்கிறது. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ஒரு பெரிய ஒரு பூமி பிளந்து அத்தனை பேரையும் விழுங்கி போட்டது. இப்ப இந்த சந்ததியில மூத்தவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். கோராகின் புத்திரர் மரிக்கவில்லை. வேத தெளிவா சொல்லுது, கோராகின் புத்திரர் மரிக்கவில்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? அவங்க கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறினார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே இந்த கோராகின் புத்திரருடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? எங்க அப்பா காலத்துல எல்லாரும் ஆலயத்துக்குள்ள இருந்து சேவித்து கொண்டிருந்தோம், இப்போ நாங்க வாசல்ல நிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த கோராகின் புத்திரரை
வாசல் காக்கிறவர்களாக நிறுத்தினார்கள். அவங்க எது வரைக்கும் போகலாம்? ஆலயத்துடைய வாசல் வரைக்கும் போகலாம், அதுக்குள்ள போக முடியாது. ஆண்டவரை ஆராதிக்கணுமா, வாசல்ல நின்று தான் ஆராதிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமா, வாசல்ல இருந்தா கூப்பிடணும். நீ உள்ள போகிறதுக்கு தகுதியற்றவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது தான் இவர்களுடைய அங்கலாய்ப்பு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? 3வது வசனத்துல, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சாதாரண ஒரு சிட்டுக்குருவிக்கு உம்முடைய ஆலயத்தில் தங்குகிறதுக்கு இடம் இருக்கிறது. அடைக்கலான் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடு கிடைத்தது. ஆனால் நாங்கள் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? வாசல்ல நின்று கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உள்ளே போக முடியாத ஒரு நிலை, கண்ணீரின் வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. சங்கீதம் 66:12 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம காலை ஒருத்தர் மிதிச்சிட்டாலே நம்மளால தாங்க முடியாது. தலை மேல ஒருத்தர் ஏறி நடக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் இல்லையா? இந்த ஜனங்களுடைய நிலை அதுதான். தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆனாலும் அருமையானவர்களே, ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேணும். என் ஆண்டவர் யார் அப்படின்னா, என்னை புறக்கணித்து ஒதுக்கி வைத்து நிரந்தரமாய் என்னை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. அவரிடத்துல வரும்பொழுது அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டீர். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கை என்ற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா, கண்ணீர் இல்லாத மனுஷன் ஒருத்தரும் கிடையாது, வேதனை இல்லாத மனிதர்கள் ஒருவரும் கிடையாது. ஆனால் இந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் காத்திருந்து அவரை நோக்கி பார்ப்போமானால் நம்முடைய அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 13வது வசனம். முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு பெரிய அற்புதம். ஒருவேளை நாம் கடந்து வருகிற இந்த காலத்தில் அழுகையும் கண்ணீரும் தான் என் வாழ்க்கை, அழுகையினாலே என் கண்ணீரினாலே என் படுக்கை நனைக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, யாருக்கும் தெரியாம நீங்க அழுதுகிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற, அழுகையை களிப்பாக்குகிற ஒரு நீரூற்று உங்களுக்கு எனக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது போல, அவரை நம்புகிறவர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போய் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிற 2வது நீரூற்று என்னது? அழுகையை களிப்பாக்குகிற நீரூற்று. 3வது நாம் பார்க்கும்போது உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. உன்னத பாட்டு 4:12. நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமாய் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற 3வது நீரூற்று எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் பாதுகாக்கப்பட்ட நீரூற்று. நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம்ல, தண்ணீர் தொட்டிகள்லாம் இப்போ கவர்மெண்ட் கட்டுறாங்க.
அந்த தண்ணீர் தொட்டிகளை பாதுகாப்பதற்காக அதுக்கு வேலி அடைத்து உள்ளே யாரும் போகக்கூடாது, அனுமதி இல்லாமல் உள்ளே போகக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. எதற்காக அப்படின்னா அந்த தண்ணீர் அல்லது அந்த தண்ணீரை சார்ந்து தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த தொட்டிக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு மோசமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு இல்லை, தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலக்கினா. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அது இந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா, இந்த நீரூற்றை தூர்த்து போடுவது ஒரு ஒரு பகைஞனை அழிப்பதற்கு சமம். ஏன்னா அவங்க தண்ணீர் குடிக்கிறாங்க பாருங்க, அந்த தண்ணீரை கெடுத்துட்டா அவங்க அதோட அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்றது மனிதருடைய நம்பிக்கை. வேதத்தை வாசி பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார். ஆனால் அந்த 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஈசாக்கை அபிமெலேக்கு வந்து சொல்றாரு, நீ எங்களை விட பெரிய ஆள் ஆயிட்ட, ஆகவே எங்களிடத்துல நீ இருக்கக்கூடாது இல்லை. 16வது வசனத்தில் சொல்லுகிறது, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லுகிறார். ஆகவே ஈசாக்கு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து, அடுத்த வசனம் பாருங்க, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகள் என்று ஒரு துறவுகளை அங்கே காண்பிக்கிறது. அது ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் ஒரு காலத்தில் இந்த துறவுகளெல்லாம் வெட்டி இந்த இடம் எனக்கு சொந்தம் அப்படின்னு அவர் சேர்த்து வைத்த இடம். இப்போ பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாம் மரித்த உடனே அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டு இது ஆபிரகாமுக்கு சொந்தமானது அல்ல, எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு இப்போ அவங்க உரிமை கொண்டாடுகிறார். இந்த சூழ்நிலையில் தான் ஈசாக் என்ன செய்தானா, வேதம் சொல்லுகிறது 18வது வசனத்தில், தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு வைத்த பெயர்களை இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிற சூழ்நிலை என்ன தெரியுங்களா, இந்த இடம் என்னுடையது அப்படின்னு ஈசாக்கு அந்த துறவுகளுக்கு பெயர் வைத்து தனக்கு சொந்தமாக்கி கொண்ட பொழுது அங்கே அவனுக்கு எதிராக வாக்குவாதம் எழும்புகிறது இல்ல. அந்த 20வது வசனம் சொல்லுது, கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். உடனே அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறார், ஏசேக்கு என்று பெயர் வைக்கிறார். அப்போ ஒரு மனிதன் செழிப்பாய் இருந்தானால் அல்லது ஒரு மனிதன் வளர்ச்சி பெற ஆரம்பித்தானால் முதல்ல அங்கே வர்றது என்னது, வாக்குவாதம். இந்த வாக்குவாதம் பல நேரங்களில் நம்மை மனமடிய செய்யும் இல்லையா. அவன் முன்ன பின்ன தெரியாத ஒரு தேசத்தில் போய் துறவு வெட்டுகிறான், அந்த துறவை குறித்து ஒரு வாக்குவாதம் வருகிறது. ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, இது ஏசேக்கு அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு போகிறான். அடுத்து கொஞ்ச தூரத்தில் போய் துறவு வெட்டுகிறார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்போ அந்த இடத்துக்கு சித்னா என்று பெயர் வைக்கிறார். எதிர்ப்பு என்று அர்த்தம். சித்னான்னா எதிர்ப்புன்னு அர்த்தம். வாக்குவாதம் வருகிறது, எதிர்ப்பு வருகிறது. இவன் வெட்டின துறவு இவனுக்கு சொந்தம் இல்லாமலே போனது. இது போன்ற சூழ்நிலையில தான் வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்து ஒரு இடத்துல போய் அவர் துறவு வெட்டுகிறார். அந்த இடத்தை குறித்து யாரும் அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணல, எதிர்த்து நிற்கல. ஆகவே அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். என்ன அர்த்தம், என்னை கர்த்தர் பெருகும்படிக்கு பலுகும்படிக்கு இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்போ பிரச்சனை இல்லாம போராட்டம் இல்லாம அமைதியான ஒரு இடம் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அந்த இடத்துக்கு பேரு ரெகபோத். அந்த இடத்துக்கு அவர்கள் தோண்டின துறவை உரிமை கொண்டாடுவதற்கு ஒருத்தரும் வரல, அதை தூர்த்து போடுவதற்கு ஒருவரும் வரல. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதும் நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதும் பிசாசுடைய முக்கியமான வேலை. நம்ம என்னதான் போராடினாலும் அவனுடைய முக்கியமான வேலை என்ன, என் ஆசீர்வாதத்தை கெடுக்க வேணும். அப்போ இந்த ஆசீர்வாதம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை சுற்றிலும்
வேலி அடைத்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 34ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறது. சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆண்டவருடைய வேதம் சொல்லு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். இந்த எலெக்ஷன்ல நீங்க பார்த்துருப்பீங்க இல்ல, ஒரு ஆணவமான பேச்சுக்களை நாம கேட்டோம். நம்ம பிரதமர் போற இடத்துலலாம் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு பேசினாரு. ஆனா கர்த்தர் இறங்கின பொழுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாய் திறக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறார். இல்ல, ராகுல் காந்தி கேட்கிற கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஆண்டவர் யார் தெரியுமா? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். எத்தனை கிறிஸ்தவ தேவாலயங்கள் மூடப்பட்டு கிடக்கிறது தெரியுங்களா? எத்தனை ஊழியக்காரங்க சிறை வைக்கப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஜாமீன் கிடைக்காம எத்தனையோ ஊழியக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். 59ஆம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிற தேவன். அப்போ ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, முதல்ல நீ குறைவுபடாத நீரூற்றாக இருக்கிறாய். 2வது நீ அழுகையை களிப்பாக்குகிற நீரூற்றாய் இருக்கிறாய். 3வது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்ட நீரூற்றாக இருக்கிறோம். நம்மை ஒரு நாளும் சத்துரு சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். அந்த உன்னதமான ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை அவருக்கு சாட்சிகளாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நீர் தெரிந்தெடுத்த தெய்வம், இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்து நடத்தி வருகிற ஆண்டவர், எங்களை குறைவுபடாத நீரூற்றாக நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அழுகையை களிப்பாக்குகிற நீரூற்றா எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை சூழ பாளையம் இறங்கி எங்களை விடுவிக்கிறவர், நாங்கள் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக எங்களை வைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் உம்முடைய நன்மைகளை நாங்கள் கண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கவும், கர்த்தர் செய்த நன்மைக்கு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவர்களாய் நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.